morning students, welcome to Rega Max Academic. நம்ம லாஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் 5.1 அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் நம்ம பார்த்துருக்கோம். அதில் லாஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் 5.1 செகண்ட் மைன்ஸ் பார்த்தோம். இப்போ தேர்ட் மைனில் ஒரு 4 சம்ஸும் ஃபோர்த் மைனில் ஒரு 4 சம்ஸும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் 5.1 பார்ப்போம். தேர்ட் சம், ஃபார் த ஃபாலோயிங் ஏபிஸ் write the first term and the common difference. What is the first term? A. And the common difference? D. Okay. First in the sum 3, 1, minus 1, minus 3, and so on. The first term enna? This is the first term. So A equal to 3. D is second term minus first term. Appa A2 minus A1. A2 enna? 1 minus 3 which is equal to minus 2. அப்போ D equal to minus 2 மார்க் பண்ணி அவ்வளோதான். இது சிம்பிள் சம். இது A என்ன D என்ன அது மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடுத்தது செகண்ட் சம் -5 -1 3 7 and so on. இதில் what is the first term? A equal to this is the first term. அதுதான் A. So A equal to -5 is the first term. D என்ன? A2 minus A1. அப்போ D வந்து second term minus first term. Second term என்ன? This is A1, இது A2, இது A3, இது A4. கன்ஃபியூஷன் தான் பென்சிலால் எழுதிங்க. -2 -1 -5. இது ஃபார்முலாவில் உள்ள மைனஸு, இது சம்மில் உள்ள மைனஸ். -1 + 5 மைனஸ் ப்ளஸ், அப்போ +4. அப்போ D equal to 4. அப்போ AD ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் 1/3 5/3 9/3 13/3 and so on போடணும். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன? A equal to 1/3. A equal to 1/3. ஓகே, செகண்ட் D equal to A2 minus A1. What is A2? இது A1 A2 A3 A4. A2 என்ன? 5/3 minus 1/3. LCM எடுத்துக்கலாமா? 3 2 3 காமன் 5 minus 1 which is equal to 4/3. 5ல 1 போயிட்டுனா 4. So D equal to 4/3. ஓகே, அடுத்தது ஃபோர்த் சம் 0.6, 1.7, 2.8, 3.9 and so on. So A equal to first term, that is 0.6. A1 is nothing but A. Okay, D equal to A2 minus A1. What is A2? 1.7 minus 0.6. 1.7 0.6. Subtract பண்ணிங்கன்னா 1. இது 1 1.1. So answer D equal to 1.1 and A equal to 0.6. இது simple sum தான். Find the common difference and D. Okay, next fourth main. Which of the following are APs? If they are form an AP, find the common difference D and the 3 more terms. அதாவது which of the following APs கொடுத்துருக்க சம்ஸில் வந்து ஏபி மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் ஏபியான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படி அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா அதுக்கு வந்து காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அடுத்த நெக்ஸ்ட் 3 மோர் டேர்ம்ஸ், அடுத்த 3 டேர்ம், இதில் 4 டேர்ம் கொடுத்துருக்காங்களா, 5 6 7, 7th டேர்ம் 7 முடிக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட் பார்க்கலாமா? இப்போ இது ஒரு ஏபி. ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன? ஏ. இது வந்து A1, இது A2, இது A3, இது A4. ஓகே, A equal to A1 equal to 2. ஓகே, இப்போ நம்ம எப்படி வந்து ஒரு ஏபி இந்த சீக்வன்ஸ், இந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் வந்து ஒரு ஏபியை நம்ம எப்படி வந்து ப்ரூஃப் பண்ணணும், இந்த சீரீஸ் வந்து ஒரு ஏபின்னு எப்படி நம்ம ப்ரூஃப் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு D கண்டுபிடிக்கணும். D வந்து A2 minus A1 கண்டுபிடிச்சிரும். ஓகேவா? அதை மட்டும் வச்சு நம்ம வந்து ஏபி வந்து ஆகிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் D அடுத்தது A3 minus A2 கண்டுபிடிக்கணும். 2 more times கண்டுபிடிச்சி இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து ஈவனாக இருக்குது. அந்த D வேல்யூஸ் வந்து எல்லா த்ரூ அவுட் காமன் டிஃப்ரென்ஸ் வந்து
எல்லாம் சேமாக இருக்கணும் இல்லையா. டி காமனாக இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து இது ஏபி ஃபார்ம் ஆகும்னு சொல்ல முடியும். அதனால நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு டி ஒன்று A2 மைனஸ் A1 கண்டுபிடிக்கணும், இன்னொன்று A3 மைனஸ் A1 கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து A2 மைனஸ் A1, இது A2 இது A1. அப்போ 4 மைனஸ் 2 ஓகேவா. 4 மைனஸ் 2னா என்ன 2. ஓகே கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு A3 மைனஸ் A2வும் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன 8 மைனஸ் 4, 8ல் 4 போயிட்டுனா 4 வரும். அப்போ இங்கே வந்து 2, இங்கே வந்து 4. அப்போ வந்து இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்ன எழுதணும், A2 மைனஸ் A1 நாட் ஈக்குவல் டு A3 மைனஸ் A1 சாரி A2. ஸோ it does not form an AP ஃபார்ம் பண்ணலைன்னா நம்ம வந்து காமன் டிஃப்ரென்ஸோ நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, அதை நம்ம விட்டுடலாம். இப்போ இதுக்கு வந்து நோ, ஆன்சர் வந்து நோ, இது AP ஃபார்ம் பண்ணாது அப்படின்னு சொல்லிடணும். அடுத்தது செகண்ட் கொஸ்டின் 2, 5/2, 3, 7/2 and so on AP கொடுத்துருக்காங்க. இது வந்து A1, A2, A3, A4 எழுதிக்குங்க. ஓகே, A1 A equal to A1 equal to A equal to 2. ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து A equal to 2. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், D ஃபைண்ட் அவுட் பண்ணணும். D வந்து A2 மைனஸ் A1, இது A2 இது A1. அப்போ 5/2 மைனஸ் 2. ஓகே, இப்போ டேக்கிங் LCM 5 மைனஸ் 4/2 which is equal to 1/2. ஓகே, இதில் வந்து D வந்து நமக்கு 1/2 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு எகெயின் இன்னொரு டைம் D வந்து என்ன பண்ணணும், A3 மைனஸ் A2 கண்டுபிடிக்கணும். அதாவது செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட்டு டேர்மு, அடுத்த தேர்ட் டேர்ம்லேருந்து செகண்ட் டேர்ம், இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, அந்த காமன் டிஃப்ரென்ஸ் வேல்யூ வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இது வந்து AP ஃபார்ம் பண்ணணும்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ A3யோட வேல்யூ 3 மைனஸ் 5/2 which is equal to, இப்போ டேக்கிங் LCM 6 மைனஸ் 5/2, இது வந்து 1 இருக்கதா அர்த்தம். 2 இங்கே இல்லை, மேலே மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 2 3s are 6, 6 மைனஸ் 5/1. அப்போ 6ல் 5 போயிட்டுனா 1/2. அப்போ இதுவும் எப்படி இருக்குது, 1/2 சேமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதணும், ஸோ A2 மைனஸ் A1 which is equal to A3 மைனஸ் A2. ஸோ it forms an AP. அப்போ எஸ் அப்படின்னு சொல்லி போட்டணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இது சம் இன்னும் முடியல. என்ன சொல்லியிருக்காங்க, காமன் டிஃப்ரென்ஸு கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு 3 more டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ டியோட வேல்யூ என்ன, நம்ம 1/2 அதை பாக்ஸ் பண்ணிக்கிங்க. ஏயோட வேல்யூ 2. ஓகே, அப்போ நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ்னால் இப்போ நம்ம இது என்னது A1, A2, A3, A4 அது முடிக்கும் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம டேர்ம் 3 டேர்ம்ஸ்னால் A5 கண்டுபிடிக்கணும், A6 கண்டுபிடிக்கணும், A7 கண்டுபிடிக்கணும். அப்போ A5 ஈக்குவல் டு A ப்ளஸ் 4D. நம்ம ஏற்கனவே ஜென்ரல் ஃபார்மில் பார்த்துருக்கோம் இல்லையா, இங்கே 5 வந்தால் ஒன்று கம்மியாக வரும், n-1D. அப்போ ஏயோட வேல்யூ என்ன 2, ஏயோட வேல்யூ 2. ஓகே, ப்ளஸ் 4 இன்ட்டு 1/2. அப்போ 2 கேன்சல் ஆகி 4. அப்போ A5 வந்து 4. அடுத்தது A6, A ப்ளஸ் 5D. இப்போ 2 ப்ளஸ் 5 இன்ட்டு 1/2. அப்போ 2 ப்ளஸ் 5/2 டேக்கிங் LCM எடுத்து என்ன வரும், 4 ப்ளஸ் 5/2 which is equal to 9/2. ஓகே, நெக்ஸ்ட் A7, A ப்ளஸ் 6D. இதெல்லாம் சிம்பிள் சம்ஸு, அதனால் வேகமாக மூவ் பண்ணுறேன். 6 இன்ட்டு 1/2 க்ராஸ் பண்ணுங்கள் 3. அப்போ 2 ப்ளஸ் 3 என்ன வரும் 5. ஓகே, அப்போ 1 2 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சாச்சா. அப்போ இந்த நெக்ஸ்ட் 3 terms of an AP are என்னென்னா 4, 9/2, 5. அதுதான் நெக்ஸ்ட் 3 terms. ஓகே, அப்போ டி எழுதியாச்சு, நெக்ஸ்ட் 3 terms கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் சம்மு தேர்ட் ஒன்று. தேர்ட் ஒன் வந்து -1/2, -3/2,
comma minus 5 by 2 comma minus 7 by 2. Okay, third sum. First இதில் இது a1, இது a2, இது a3, இது a4. Okay, அப்போ a1 equal to a equal to minus 1 by 2. அதை எழுதியாச்சு. நெக்ஸ்ட் d ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? dக்கு என்ன ஃபார்முலா? a2 minus a1. a2 என்ன? minus 3.2 minus minus of 1.2. இது a3 மைனஸ் இந்த மைனஸ் a1ங்கிறது இந்த ஃபார்ம் இது வேல்யூவோட மைனஸ். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு மைனஸ் 3.2 ப்ளஸ் 1.2 இங்கே இருக்குது. 3.2 1.2 சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. 0 2 அப்போ மைனஸ் 2 which is equal to minus 2. அப்போ டியோட வேல்யூ மைனஸ் 2 வருது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? இது ஏபி ஃபார்ம் பண்ணதான் கண்டுபிடிக்கிறதுக்கு எகெயின் a3 மைனஸ் a2 கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து போட முடியும். ஒரு ஸ்டெப்பை போட்டுட்டு போடக்கூடாது. ஏன்னா டி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வரும், அது அடுத்தது சேமாக வருமா பார்க்கணும். அப்படி போட்டிங்கன்னா சம்ஸு தப்பாயிடும். ஃபஸ்ட்டு ஃபார்மை ஏபி ஃபார்ம் பண்ணதா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே நெக்ஸ்ட்டு a3 என்ன? minus 5.2 minus of minus 3.2. இது ஃபார்முலாவில் உள்ளது, இது வேல்யூவில் உள்ளது. ஓகே மைனஸ் 5.2 ப்ளஸ் 3.2. அதே மாதிரியே 5.2 3.2 மைனஸு இது 0 இது 2 அப்போ மைனஸ் 2. இப்போ இந்த வேல்யூ 2 இந்த வேல்யூ 2 இந்த வேல்யூ 2. அப்போ டி ஈக்குவல் டு minus 2. அப்போ சேமாக வருதா? அப்போ it forms an yes it forms an AP. இந்த சீரீஸ் வந்து AP ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கலாமா? a5 equal to what is a plus 4d. ஓகே what is a? minus 1.2 plus 4 into what is d? minus 2. ஓகே minus 1.2 plus minus 8. 4 2s are 8. அப்போ வந்து minus 1.2 minus 8. அப்போ இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. 2 minus 9 9.2. கன்ஃபியூஷன் இல்லாமல் போடுங்க. இது ஹோல் நம்பர், இது ஃப்ராக்ஷன் பாயிண்ட்ஸுக்கு அப்புறம் உள்ளது அது ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ், இது ஹோல் நம்பர்ஸ் பொசிஷனை தான் அதில் தான் எழுதணும். ஓகே அப்போ minus 9.2. அடுத்தது a6 equal to a plus 5d. அப்போ என்ன 5d? ஃபஸ்ட்டு ஏன்னா minus 1.2 plus 5 into minus 2 which is equal to minus 1.2 minus 10. 5 2s are 10 plus minus minus ஒரே ஸ்டெப்பில் போட்டேன். ஓகே அடுத்தது minus 1.2ஐயும் minus 10ஐயும் ஆட் பண்ணணும். ஓகே 0 0 1 1 2 ரெண்டும் சேம் சிம்பிளாக இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணணும்? இதை ஆட் பண்ணணும். minus 11.2. அடுத்தது a7 equal to a plus 6d which is equal to minus 1.2 plus 6 into minus 2 which is equal to 1.2 minus 12. ஓகே இப்போ ஆட் பண்ணுங்கள். minus 1.2 11 minus 12. okay 2 3 1 minus 13.2. so minus 13.2. the next 3 terms of an APR. இது என்னது? minus 9.2 minus 11.2 minus 13.2. இது ஓகே இதுதான் ஃபர்ஸ்ட் 3 terms of an AP. அடுத்தது fourth sum. fourth sum minus 10 minus 6 minus 2 2 and so on. இது
fourth sum. இப்போ இது first நம்ம என்ன பண்ணணும், இது a1, இது a2, a3, a4 and so on. What is a equal to a1? That is equal to minus 10. Okay. Next d. What is d? a3, a2 minus a1. a2 என்ன? minus 6 minus of minus 10 which is equal to 6 plus 10 which is equal to minus 6 plus 10, 4. Okay. d equal to a3 minus a2. What is a3? minus 2 minus minus 6. அதாவது minus 2 இதில் a3 ஓட வேல்யூ மைனஸ் ஃபார்முலா, அடுத்தது 6 minus 6. அப்போ என்ன வரும்? minus 2 plus 6 again equal to 4. அப்போ d ஈக்குவலாக வருது. d equal to 4. ஓகே. அப்போ நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். a5 equal to a plus 4d. a என்ன? minus 10 plus 4 into d ஓட வேல்யூ 4 which is equal to minus 10, 4 4s are 16 which is equal to 6. minus 10, 16ல 10 போயிடுச்சுன்னா 6 வரும். அடுத்தது a6 equal to a plus 5d. What is a? minus 10 plus 5 into what is d value? 4 minus 10, 5 4s are 24. Sorry, 5 4s are 20. அப்போ 10ல 20ல 10 போயிடுச்சுன்னா 10. Okay. Next a7 which is equal to a plus 6d which is equal to what is the a value? minus 10 plus 6 into d ஓட value 4 which is equal to minus 10 plus 6 4s are 24 which is equal to 24ல 10 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 4 1 14. கன்ஃபியூஷனாக இருந்தால் இங்கே போட்டுக்குங்க. இதெல்லாம் சிம்பிள் தான், அதெல்லாம் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஸோ அப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு இந்த டேர்ம் 1/3 டேர்ம்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்போ நெக்ஸ்ட்டு next 3 7 APR 6, 10, 14 இதுதான் 6 terms. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் 4 sums பார்க்கலாம். இன்னொரு 10 sums இருக்குது, அது பார்க்கலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில். ப்ரீவியஸ் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன், கமெண்ட் செக்ஷன் நோட்ஸ் இருக்குது. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.